channel. Paramedical diploma courses உடைய college opening date round 2 re-allotment counseling பத்தின ஒரு அப்டேட்டை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காலேஜ் எப்போ ஓப்பனிங் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க ரிப்போர்ட்டிங் பண்ணும் போதே. ஒரு சிலருக்கு வந்து த்ரூ ஃபோன் மூலமா நாங்க தெரியப்படுத்துவோம் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு அப்படி இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா நீங்க எதுக்காகவும் ஒரி பண்ணாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல நீங்க கால் பண்ணி 1 or 2 டேஸுக்கு ஒரு தடவை நீங்க வந்து கால் பண்ணி கேட்டாலே அவங்க வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில காலேஜுக்கு ஓபன் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், அதாவது பேராமெடிக்கலுடைய அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதுல டிஎம்எல்டி அண்ட் டிஆர்டிடி டிஆர்டிடி இந்த மாதிரி கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா சீட்ஸ் வந்து இன்னமும் நம்மளுக்கு ஒரு 3000 சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கிறதுனால. இதே இது நீங்க ஃபார்மசியோ அல்லது ஆப்டோமெட்ரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனா கண்டிப்பா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டோ அல்லது ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கோ எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம அதுக்குரிய அப்டேட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்க 7th வரைக்கும் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டேட் பாத்தீங்கன்னா 11th. ஸோ நம்மளுடைய எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் சார்ட் அவுட் பண்ணுவாங்க எவ்வளவு சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எடுப்பாங்க. அந்த லிஸ்ட் எடுத்து நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் டேட்டோ சீட் வேகன்சியை பொறுத்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி நம்மளுக்கு இந்த வீக் எண்டுக்குள்ள நம்மளுக்கு எப்போ வந்து கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் நடக்குமா அல்லது ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் உடைய டேட் வந்து எப்போ அப்படிங்கறத தெரியப்படுத்துவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அதர் டிப்ளமோ அண்ட் அதர் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டி ஃபார்முக்கும் ஆப்டோமெட்ரிக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் டி ஃபார்முக்கும் ஆப்டோமெட்ரிக்கும் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சீட் வேகன்சியை பார்த்து உங்களுக்கு வேண்டிய காலேஜ்ல சீட் வேகன்சி இருந்தா மட்டுமே நீங்க ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ காலேஜ் ஓப்பனிங் டேட்டை பத்தி இன்னமும் நீங்க ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா தெரியப்படுத்துவாங்க. ஸோ இல்லைன்னா நீங்க 2 days ஒன்ஸ் வந்து நீங்க காலேஜுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க டிப்ளமோ முடிச்ச உடனே ஃபர்தரா என்ன ஸ்டடிஸ் பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி ஜாப் போகலாம், இந்த மாதிரி கைடன்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் சிலபஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ 2 சேனலும் நம்மளுக்கு ஹேக் ஆனது உங்களுக்கு தெரியும். நியூவா சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நியூ லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.